அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். அண்மையில் என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போனேன். நான் பொதுவாக அக்கம் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் அடுத்த தெரு அல்லது ஒரே ஏரியா அப்படின்னா நேராக போயிடுவேன். இப்போ செல்ஃபோன் வந்ததுலேருந்து போய் பார்க்கறது பேசுறது அப்படிங்கிறதே அடிபட்டு போச்சு. நேர் முகம் பார்த்து பேசுவது, வீடியோ கால் பார்த்துக்கலாம் சார், ஆன்லைனில் பேசிக்கலாம் சார் அப்படின்னு நேரத்தை மிச்சம் பண்ணுறாங்களாம். ஏதோ அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு இன்னொரு சுதந்திரம் வாங்கி தர போகிற மாதிரி இவங்க போய் பார்க்குற நேரத்தை மிச்சப்படுத்தி அப்புறம் வேற என்ன கூட இருக்கிறவங்கள படுத்தி பொண்டாட்டி பிள்ளைங்களை படுத்தி இவர் படுத்தி இதுதான் நேராக போய் பார்ப்பது. அப்படின்றதுல இன்னும் சில நன்மைகளும் உண்டு. அந்த வீட்டில் அவங்க எதாவது நல்லா டிஃபன் பண்ணியிருந்தால் அதை கொடுப்பாங்க. அப்புறம் காஃபி சில பேர் வீட்டில் நல்லா இருக்கும், அதை போடுவாங்க. வாங்க அண்ணே, எப்படி இருக்கிறீங்க, பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு அந்த அன்பான சொற்கள் நமக்கு கூடுதல் இன்னும் ஒரு 2 சொட்டு ரத்தம் ஊறுன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான தொடர்புகள் மிக முக்கியம். நீங்கள் என்ன தான் ஆன்லைனில் பேசினாலும் நேரே சந்தித்து கைகுலுக்கி முகம் பார்த்து பேசுவது, அந்த ஆனந்தம் வேறு எதிலும் கிடைக்காது. அந்த நண்பரை சந்தித்தப்போ அவர் சொன்னார், அவர் பையனுக்கு வகுப்பில் தேர்வு நடத்தியிருக்கிறாங்க. இது தெரிஞ்சது தானே, இந்த ஏப்ரல் மே மாதம்லாம் தேர்வுன்னு ஒன்று வரத்தானே செய்யுன்றீங்களா? குட்டி பையன் அந்த பள்ளியில் தேர்வில் முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? முதல் 4-5 கேள்வி இப்போ நான் சொல்கிற மாதிரி தான். உங்களுடைய வகுப்பறையை தினந்தோறும் கூட்டி பெருக்குகிற அந்த துப்புரவு தொழிலாளி யார், பெயர் என்ன, இதான் முதல் கேள்வி. இவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். என்னையா கூட்டி பெருக்கிறவங்க ஆயாம்மா பேர்லாம் தெரிஞ்சுக்கணுமா? பசங்களுக்கு இதெல்லாம் வேலையா? இதெல்லாம் நீங்கள் சிலபஸில் இருக்குதா? அப்படி இருந்தாலும் சாய்ஸில் விட்டுருங்க. ஆயா பேர் என்ன, அக்கா பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இதெல்லாம் என்ன கொஸ்டின் அப்படின்னு அவர் கோபமாக போய் விசாரிக்க போயிருக்கிறார். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அதுங்க செட்டு சில குழந்தைங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிற பையன் பேர், இந்த பக்கம் உட்காந்துருக்கிற குட்டி பொண்ணு பேர், இதுங்களே கூட தெரிஞ்சிக்காது. ஏன்னா அதுங்களுக்கு வீட்டை விட்டு வந்துட்டோம், எதிர்த்தாப்பில் கச்சாமுச்சான்னு கத்துற ஒரு மிஸ்ஸு ஒன்று, எப்போ தான் அந்த மிஸ்ஸு போவாங்கன்னு இதுங்க பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு குட்டி பையன்கிட்ட கேட்டேன், உனக்கு ஸ்கூலில் யாரை ரொம்ப பிடிக்கும், இங்கிலீஷ் மிஸ்ஸா, தமிழ் மிஸ்ஸா, ஹிஸ்ட்ரி மிஸ்ஸா அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், எனக்கு இவங்க யாரையும் பிடிக்காது, ஒரே ஒரு அங்கிளை தான் பிடிக்கும். யாரான்னு இந்த பெல் அடிக்கிற அங்கிள் இருக்காரே அவர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் எல்லாம் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்கிறவர். பெல் அடிச்சு இந்த பிள்ளைங்க எப்போடா இந்த மிஸ்ஸு போவாங்கன்னு இருக்கும். இதில் கூட்டிப்பு இருக்கிற ஆயா பேர் இல்லாமல் தெரிஞ்சுப்பாங்க. நேராக போய் பிரின்ஸிபாலை பார்த்துருக்கிறார். அந்த பிரின்ஸிபால் சொன்னது ரொம்ப அருமையான விஷயம். சார், நம்ம பிள்ளைங்களுக்கு சிலபஸ் சொல்லித்தரோம், பாடங்கள் சொல்லித்தரோம், அதனால் டீச்சர் யாருன்னு தெரியுது, நம்ம தேச தலைவர்கள்லாம் யாருன்னு தெரியுது, மற்ற விஷயம்லாம் ரைட்டு. ஆனால் நாம் இன்னைக்கு இந்த கிளாஸில் நல்லா உக்காந்துருக்குறோமோ அதுக்கு யார் காரணமோ அவங்கள தெரிஞ்சிக்க வேணாமா? நம்முடைய இந்த நிலைக்கு இம்மிடியட்டாக யார் காரணம்னு தெரிஞ்சிக்கிற பிள்ளைங்க தான் நாளைக்கு யார் யாரோ காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அப்படி ஆகணும் அப்படின்னு தோணும் அப்படின்னு அந்த பிரின்ஸிபால் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ அருமையான விஷயம். நீங்கள் பள்ளிக்கூடம் கல்லூரிகளில் எவ்வளோ பேர் வராங்க, பேராசிரியர்கள்லாம். சில பேராசிரியர்கள் வரலன்னா ஒன்றும் குறைஞ்சிடாது, பசங்க நல்லாவே இருப்பாங்க. சில ஆஃபீஸில் சில மேனேஜர்லாம் வரல அப்படின்னா அன்றைக்கி தான் ஆஃபீஸ் ரொம்ப நல்லா அமைதியாக வேலை நடக்கும். இல்லைன்னா சில பேர் வந்தாலே சல்லுபுள்ளுன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கூட்டி பெருக்குகிற துப்புரவு தொழிலாளிகள், சுத்தம் செய்கிற தொழிலாளர் தோழர்கள், அந்த பெரியவங்க வரல, அந்த ஆயாமாலாம் வரலன்னா, ஒரு நாள் வரலன்னா அந்த ஃப்ளோரே ஒரு வழி நாரிடும் இல்லையா? அப்போ அவர்களால் தான் நாம் சுத்தம் செய்யப்படும். எளிய மனிதர்களின் இப்படிப்பட்ட சேவைகளில்தான் ஒரு தேசம் நிமிர்ந்திருக்கிறது. ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்னு சொல்கிறோமே, இது மேல்நாட்டில் நடந்தது. அந்த பார்லருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பெரியவர் போயிருக்கிறார், ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு. எவ்வளோப்பா குறைஞ்ச விலை ஐஸ்கிரீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவன் $5 சொல்கிறான். $5 சரி, $4 ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறார் ஐஸ்கிரீம். அவன் ஒன்று $4 சரி போய் பார்த்துட்டு வரேங்க அப்படின்ட்டு அவர் போகிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப அங்கேருந்து $4 ஐஸ்கிரீம் இருக்குது, ஆனால் அது இந்த அளவுக்கு இருக்காது, பரவாயில்ல அதையே கொடுப்பா அப்படிங்கிறார். அவர் கொண்டு வந்து தரார். இவர் சாப்பிட்றார். சாப்பிட்டு எந்திரிச்சு போகிறப்போ பேக்கெட்லேயும் கையை விட்டு எடுக்கிறார். அந்த பில் தொகை $4, இவர் $5 வைக்கிறார். தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே
தனக்கு சேவை செய்கிறவனுக்கு ஒரு அன்பு பரிசளிக்க வேண்டும். டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, டு இன்ஷூர் ப்ராம்ப்ட் சர்வீஸ் அப்படின்றதனுடைய சுருக்கம் தான் டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த தனக்கு கொண்டு வந்து தருகிற அந்த ஊழியருக்கு ஒரு அன்பு பரிசு தர வேண்டும் அப்படின்றதையும் முன்கூட்டியே முடிவு செஞ்சுக்கிட்டு, சில டிப்ஸ்லாம் வைக்க மாட்டான். என்ன ஹோட்டலில் வேலை செய்கிறான், அதுக்கு சம்பளம் தருது இல்லையாண்ணா, அப்புறம் நான் வேறு டிப்ஸ் தரணுமா? சார் இவனுக்கெல்லாம் எவ்வளோ கொழிக்கிறானுங்க தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 50 பேர் வந்துட்டு போகிறாங்கன்னு வைங்க, ஒவ்வொருத்தரும் 5-5 ரூபா 10-10 ரூபா வச்சா இவனுக்கு அதிலே 500 ரூபா வந்துட்டு போகுது சார். வட்டமே, அவனுக்கு 500 ரூபா வந்தால் உனக்கு என்ன நஷ்டம்? என்ன இந்தியாவே திவாலாயிர போகுதா? எவ்வளோ ஒரு தொழிலாளி அவருக்கு ஒரு அன்பு பரிசு தரணுன்றதுக்கே இவ்வளோ கணக்கு பார்த்துட்ருக்குறான். ஆனால் இவருக்கு வேலையில் ப்ரமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரலன்னா அப்படி வாய்கிழிய பேசுவார். இந்த பெரியவர் டிப்ஸு வைக்கிறதுக்கும் போது ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறப்பவே அவருக்கும் சேர்த்து டிப்ஸ் வைக்கணுன்றதையும் கணக்கு போட்டு, எனக்கு $5 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வைக்க முடியாது, $4 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா $1 அந்த பையனுக்கு கொடுக்கலாமே என்று நினைத்தாரே, அந்த எளிய மனிதரின் அன்பு உள்ளத்தில்தான் ஒரு மகத்தான மானுட மேன்மை விழித்திருக்கிறது, கம்பீரமாக இருக்கிறது. எளிய மனிதர்களின் சேவைகளில்தான் நாம் நன்றாக இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற இப்படிப்பட்டவர்களையும் நாம் கணக்கில் கொள்வதுதான் நம் வாழ்வை தூய்மையாக மலர்ச்சி உள்ளதாக மாற்றுகிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.